எம்பெருமானே, எம்பெருமானே! நாரதா, ஏன் இந்த பதட்டம்? தேவேந்திரன் பதவி ஆசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசனத்திற்காகத்தானே மகாபலி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறான். தேவதேவா, என்னதான் யாகம் செய்து வந்தாலும் ஒரு அசுரனை தேவேந்திரன் ஆசனத்தில் அமர்த்தினால் அப்பதவிக்கு உண்டான கண்ணியத்தை அவன் காப்பாற்றுவானா? நீ அந்த ஒரு கோணத்தையே சிந்திக்கிறாய். நான் வகுத்தபடி முறைப்படி யாகம் செய்பவனுக்கு அப்பதவியை அளிக்காவிட்டால் என் சொல்லே பொய்யாகிவிடுமே. ஆமாம், இரு தரப்பினருக்கும் எந்த விதமான தீங்கும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன சுவாமி? நீ தானம் கொடுப்பதெல்லாம் சரி. தானம் கொடுத்தால்தான் யாகம் பூர்த்தியாகி உனக்கு தேவேந்திர பதவி சித்திக்கும். ஆனாலும் மகாபலி, என்ன சுவாமி இப்படி பார்க்கிறீர்கள்? அடே, இந்த உருவத்தை பார்க்கும் போது உனது முப்பாட்டன் இரண்யேஸ்வரன் இருந்தானே, அவன் வயிற்றை கிழித்து குடலை உருவத் தோன்றியதே நரசிங்கம். அந்த நரசிங்கத்தை பார்த்த போது எனக்குள் என்னென்ன பயங்கர உணர்வுகள் ஏற்பட்டனவோ அத்தனை உணர்வுகளும் இந்த சின்னஞ்சிறு உருவத்தை பார்க்கும் போது எனக்கு ஏற்படுகின்றது. என்னடா திடீரென்று சிரிக்கிறாய்? சுவாமி, கொடூரமான நரசிங்க உருவத்தை பார்த்த போது ஏற்பட்ட பயங்கரம் மறுபடியும் இந்த பச்சிளங்குழந்தை முகத்தை பார்க்கும் போது ஏற்படுவதாக சொன்னீர்களே, அதை கேட்டு சிரிக்காமல் என்ன செய்வது? அறிவிலே உன் கண்டுக்கு இவர் குழந்தையாகவா தென்படுகிறார்? மகாபலி, என் தபோ வலிமையின் கண் கொண்டு பார்க்கும் போது இந்த குறுகிய வடிவத்துக்குள்ளே கோடானு கோடி அண்டங்கள் சுழல்வதை பார்க்கிறேன். சுடர்விடும் அந்த அருள் விழிகளில் சூரியனையும் அக்னியையும் பார்க்கின்றேன். இந்த எளிய வடிவத்துக்குள்ளே 7 கடல்களையும் மணலை பருவத்திலே வந்து நிற்கும் அவரது தோள்களில் மகாபர்வதங்களையும் காண்கின்றேன். அது மட்டுமா, அந்த நமட்டு சிரிப்புக்குள்ளே 4 வேதங்களும் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. குருசுவாமி, தாங்கள் சகோதரராக இருக்கலாம், தங்கள் கண்களுக்கு இவன் பெருமாளாகவே தென்படலாம். என்னை பொறுத்தவரை இவன் ஆதரிப்பாரற்ற அனாதை அந்தான சிறுவனாகத்தான் தெரிகிறது. யாகசாலையில் இவன் என்னத்தை கேட்டுவிடப் போகிறான்? பசி புசி என்று எதையாவது கொடுத்து யாகத்தை முடித்து இந்திரலோகம் சென்று அங்கு தேவேந்திரன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ரம்பை, மேனகை, திலோத்தமி இவர்களின் நடனங்களை கண்டு ரசிப்பதை விட்டுவிட்டு ஆதரவற்ற அனாதை சிறுவனுக்காக அர்த்தமற்ற வாக்குவாகம் எதற்காக? ஆமாம், ஆமாம் சுவாமி, உன் புத்திர சிகாமணி சொன்னது மட்டும் உடனே சரி என்று உன் புத்தியில் பட்டு விட்டதோ? அப்படி இல்லை சுவாமி. வந்திருப்பவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார், எதை கேட்க போறார் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் கற்பனாவாதத்தில் இறங்கி கலங்கிக் கொண்டிருப்பானே. கேட்டுத்தான் பார்ப்போமே. சரிக்க. குறைமதி கொண்ட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் எழுந்திருப்பது எதை வேண்டியோ சொல்லுங்கள் சுவாமி. மகாபலி சக்கரவர்த்தி, அந்த பிரம்மச்சாரிக்கு அதிகமான தேவை என்ன இருக்க போகிறது? எனக்கு வேண்டியதெல்லாம் 3 அடி நிலம்தான். 3 அடி நிலமா? அதுவும் உன் கால அளவினால் கூட இல்லை. இதோ என் காலால் அளந்து எடுத்துக் கொள்கிறேன். மகாபலி, சற்று பொறுங்கள் சுவாமி. இப்படி வாடா, இன்னும் என்னடா பொறுப்பது? வந்திருப்பவர் என்ன கேட்கிறார், அதை எப்படி கேட்கிறார்? என்ன கேட்டுவிட்டார்? பூவுலகத்தையே கட்டி ஆளும் பூபதி ஆகிய என்னிடம் தன்னுடைய பூவடியால் 3 அடி நிலத்தை அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்கிறார். மகாபலி, அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார்? குருசாமி, உங்களுக்கு வயதாகிவிட்டது. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன். என்னடா அப்படி பேசிவிட்டேன்? தானம் கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி சித்திக்கும் என்று சொன்னது தாங்கள் தானே? ஆமா. இப்பொழுது தானம் கொடுக்க கூடாது என்று தடுப்பதும் தாங்கள் தானே? இதிலிருந்து தெரிகிறது என் தந்தைக்கு தேவேந்திர பதவி கிடைக்க கூடாது என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிறது என்று. குருசுவாமி, என் மகன் சொல்வதைப் போல் நீங்கள் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள். என்னடா முரண்? யார் எதை கேட்டாலும்
முகம் கோணாமல் மட்டுமல்ல முகமலர்ச்சியோடு கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி உனக்கு சித்திக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? நான் சொன்னது யாகத்தின் தர்மம். மகாபலி சக்கரவர்த்தி, ஒரு முறைக்கு மேல் தானம் கேட்க கூடாது என்பதுதான் அந்தணரின் தர்மம். சுவாமி, நான் யாகத்தின் தர்மத்தை காப்பாற்றேன். நீ யாக தர்மத்தை காப்பாற்று, அவர் அந்த தர்மத்தை காப்பாற்றட்டும். அசுர குலத்துக்கு குருவாக வந்தேனே, நான் என் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்கிறேன். அம்மா, நடந்தது எல்லாம் நீயும் பார்த்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்று தாரை வார்த்து கொடுத்தால் தான் தானம் பூர்த்தியாகும். அசுர குலத்தையே வேலருக்கு தோன்றியிருக்கும் இந்த கூடுமைக்கு நீயும் துணை போகாதே. அவரோடு சேர்ந்து நீயும் தத்தம் செய்து தாரை வார்த்து கொடுக்காதே. குருதேவா, என் கணவர் இந்த யாகத்தை நடத்துவதே தேவேந்திர பதவி வேண்டித்தானே. பதவி மோகத்தால் உங்களையே நிராகரித்து விட்டாரே. என் துணை இல்லாமல் தனித்து நின்று தாரை வார்த்து விட்டார். அம்மா, அப்படியே அவர் செய்தாலும் வந்திருப்பவர் வாங்க மாட்டார். கணவனும் மனைவியும் மனமுத்து செய்யாத எந்த ஒரு தர்மமும் பலனளிக்காது என்று வேதத்தில் விதித்தவன் எவனோ அந்த வேதநாயகனே வந்தது. சுவாமி, சற்று பொறுங்கள். பிடி கமண்டலத்தை. கமண்டலத்திலிருந்து நீர் வெளிப்பட்டு அவர் கரத்தில் விழுந்தால் தானே தானம் பூர்த்தியாகும். இப்பொழுதே வண்டாக உருமாறி கமண்டல துவாரத்தையே அடைத்து விடுகிறேன். ஏன் தயக்கம்? விடு நீரை. விடு நீரை. விட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். நீர் விழவில்லையே, நான் என்ன செய்வேன்? நான் பார்க்கிறேன். சுவாமி, தங்கள் இஷ்டம் போல் எடுத்துக் கொள்ளலாம். கலந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. மகாபலி சக்கரவர்த்தி, நீ தானம் கொடுத்த 3 அடிகளில் ஓரடியால் பூலோகம் முழுவதையும், 2வது அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து விட்டேன். 3வது அடிக்கு எங்கே இடம்? கேட்க வேண்டிய இடத்தில் தான் கேட்க வேண்டியவன் கேட்கிறான். அவர் பதில் சொல்லட்டும். எனக்கு பதில் சொல். கேள்வியே உன்னிடமிருந்து பிறக்கவில்லையே, நான் எதற்கு பதில் சொல்லட்டும்? இப்படி அண்டம் கிடந்திருந்தால் நான் எப்படி கேள்வி கேட்பது? எந்த உருவத்தில் தானம் கேட்க வந்தாயோ அந்த உருவத்திலேயே வா. சின்னஞ்சிறு பயலே, என்னடா கேட்க போகிறாய்? நீ தெய்வம், தர்மத்தின் சொரூபமான நீயே இப்படிப்பட்ட அதர்மத்தை செய்யலாமா? அப்படி என்னடா செய்து விட்டேன்? குனிந்து பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்படாத குள்ள வடிவத்தில் வந்து 3 அடி மண்ணை தானமாக கேட்டு, பூமியில் படுத்து பார்த்தாலும் பார்க்க இயலாத பறந்து விரிந்து மிக உயர்ந்த உருவெடுத்து, ஓரடியால் பூவுலகையும் மற்றொரு அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து ஆக்கிரமித்துக் கொண்டு 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்கிறாயே, இது நியாயமா? எந்த உருவத்தில் வந்து தானம் பெற்றாயோ அந்த உருவத்தில் தானே அளந்திருக்க வேண்டும். உன் தந்திரம் அறியாமல் தர்மம் செய்த என் தந்தையை வஞ்சித்து விட்டாயே. தர்மத்தின் சொரூபமான நீயே கேட்டது சிறுவடிவில், பெற்றதோ பெருவடிவில் என்றால் இனி தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது தோன்றுமா? அப்படியா நமச்சி? உன் தகப்பன் செய்தது தர்மம் என்றா நினைக்கிறாய்? அது வெறும் தானமடா மடையா.
தானம் வேறு தர்மம் வேறோ? நிச்சயமாக ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் தானம். எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வதற்கு பெயர்தான் தர்மம். எதையும் எதிர்பாராமலா உன் தகப்பன் கொடுத்தான்? பூலகம் முழுவதையும் கட்டியாண்டு மாசு தீராமல் வானுலகத்தையும் ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்டு தேவேந்திர பதவியை எதிர்பார்த்து செய்த தானமடாது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் பேதம் தெரியாத தற்குறியான நீ இது இருக்க வேண்டிய இடம் பூலகம் அல்ல. போ. குழந்தாய் மகாபலி, வா. மகாபலி, உன் மகன் மாண்டு விட மாட்டான். மேலும் கீழும் போய் வர முடியாத காற்றெடுத்த மண்டலத்தில் தான் இருப்பான். கவலைப்படாதே. எங்கே எனது மூன்றாவது அடிக்கிடம்? எம்பெருமானே, என் சிரசை தவிர வேறு இடமில்லை. அருள் புரியுங்கள் சுவாமி. மகாபலி, என் பக்தனான நீ செய்த வேள்வியும் தானமும் வீண் போகாது. உன் விருப்பம் தீரும் வரை பாடலத்தை ஆண்டு பிறகு நீ விரும்பிய போது என் பணத்தை அடைவாயாக. மூவடிமண் கேட்டு வந்து பணளாவியே வளர்ந்து பூவடியாம் ஈரடியால் மண்ணும் பின்னும் தான் அளந்து ஓரடியால் மாபலியில் உன்னதம் அளந்த பாவன உபகார வாமன அவதார ஹரிநாரண ஜெய பரிபூரண அலங்கார சிங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரண